சமாளிக்க பல்வேறு செயற்கை குளிர்பானங்கள் நாடப்படும் சூழலில் இயற்கையின் அருட்கொடையான நுங்கு மற்றும் பதநீர் ஆகியவை நிகரற்ற ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றன. ஏழைகளின் மரம் என போற்றப்படும் பனை தென்காசி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது. தென்காசி மாவட்டத்தின் சேந்தமரம், வேலப்பநாடலூர், கடையாலுருட்டி, கல்லம்புலி, பாண்டியாபுரம் மற்றும் ஆனைக்குளம் உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் முதன்மை தொழில் நுங்கு வியாபாரமாகும். இப்பகுதிகளில் லட்சக்கணக்கான பனை மரங்கள் வானுயர்ந்து வளர்ந்து எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உற்ற துணையாக நிற்கின்றன. தென்காசி மாவட்டத்தில் விளையும் நுங்குகள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவுக்கும் விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றன. பிற மாவட்ட நுங்குகளை காட்டிலும் தென்காசி மாவட்ட நுங்குகளுக்கு தனி சிறப்பு மிக்க வரவேற்பு உள்ளதாக வியாபாரிகள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். இங்கே உள்ள தென்காசி மாவட்டத்தில் உள்ளது செம்மண்ணுனால இதனால ருசி வேற எந்த மாநிலத்திலையும் கிடைக்காத ருசி தென்காசியில் உள்ளது கிடைக்கும். டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இனிப்பே தனியாக வித்தியாசமே தெரியும். நீங்கள் மற்ற காயை கட்டிங்கன்னா தனியாக ரொம்ப வித்தியாசமே தெரியும். அதனால் இது எங்களுக்கு இங்கேருந்து ரொம்ப விரும்பி வாங்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, நார்வேலு, ஒசூர், கிருஷ்ணகிரி, பாலக்காடு, கோழிக்கோடு இப்படிலாம் நாங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு போயிருக்கோம். இங்கு பனை மரம் ஏறும் தொழிலாளர்கள் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி மரங்களிலிருந்து நுங்குகளை பாதுகாப்பாக அறுவடை செய்கின்றனர். நான் ஒரு 5 வருஷமா ஏறிட்டு இருக்கேன். இப்போ தலை போட்டு ஏறினோம்னாக்கி ஒரு 40 முறை 50 முறை ஏறலாம். இதுவும் அதே போல் தான், கொஞ்சம் வேணால் ஒரு 5 முறை தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன தலை போட்டு ஏறினா மேலே மட்டையில் உள்ளது இதுனாக்கி அந்த அளவு சிரமம் கிடையாது. கீழே நின்று எப்படி இறக்கிடலாம். இவ்வாறு சேகரிக்கப்படும் நுங்குகள் மொத்தமாக லாரிகள் மூலம் பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பனை மரம் பல்வேறு வகைகளில் பயனளித்தாலும் இப்பகுதி மக்கள் அதனை தங்கள் வாழ்வாதாரத்திற்கு பணம் ஈட்டி தரும் ஒரு கருவியாகவே பார்க்கின்றனர். எங்களுக்கு இது வெறும் பனை மரம் இல்லை, பனைமரம் என்றும், எங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமே பனை மரம்தான் என்றும் அப்பகுதி மக்கள் தங்கள் நன்றியையும் பெருமிதத்தையும் வெளிப்படுத்துகின்றனர். என்னன்னா எங்களுக்கு இந்த பகுதியில் ஃபுல்லாகவே பனையை வச்சு தான் வாழ்வாதாரம். அதாவது என்னதான் விவசாயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு பனை ஒரு முக்கியமான விவசாயம் எங்களுக்கு. காரணம்னா நாங்கள் அதை நம்பியே கிட்டத்தட்ட எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இதை நம்பியே தான் இருக்கோம். பனையோட நன்மைகள் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துக்கு அதில் வர பொருட்கள் அனைத்துமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்டோன் வராது, சூடு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உடம்புல ஏறவே செய்யாது. எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நுங்கு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அந்த சூடு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிரும். இந்த பொருட்கள் எங்கள் ஊரில் மட்டும் இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாநிலத்துக்கு இந்த நுங்குகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கோம்.